الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الصوم جنة இந்த பரந்து விரிந்த பாருலகை படைத்து அதனை மிகவும் பக்குவமான முறையில் ஆட்சி புரியும் அல்லாஹுவுக்கே அனைத்து புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளின் காரணமாக மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு ரமலான் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் எமக்கு தந்ததற்காக 1000 வருடங்கள் நாங்கள் சுஜூது செய்து நன்றி செலுத்தினாலும் அதுக்கு ஈடாகாது, அதனை விடவும் பொறுமதியானது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரமலான் மாதத்தை தந்து விட்டான். ஆகவே ரமலானுடைய கடைசி வரை நாங்கள் வாழ்ந்து ரமலானுடைய சகல பாக்கியங்களையும் நாங்கள் பெற்று விசேஷமாக லைலத்துல் கத்ருடைய இரவையும் அடைந்து அன்றைய தினம் எங்களுடைய துஆக்களுக்கும் இஸ்திக்பார்களுக்கும் மலக்குமார்கள் ஆமீனும் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அடைந்திருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம் மிகவும் சிறப்பானது, சங்கையானது என்பது எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் எங்களுடைய உள்ளத்திலே வித்தியாசமான ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஏனைய காலங்களை விடவும் அமல்கள் செய்வதிலே ஆர்வம், உற்சாகம் ஏற்பட்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ருன் அதீம், மகத்துவமிக்க மாதம், ஷஹ்ருன் முபாரக், அருள் பாலிக்கப்பட்ட மாதம் என்று எல்லாம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை எப்படியெல்லாம் அழகுபடுத்தி சிறப்பாக்கி கண்ணியப்படுத்தி எங்களுடைய கையிலே தர முடியுமோ அல்லாஹ் அப்படி தந்து விட்டான். ஆக இந்த ரமலானுடைய மாதத்தை மேலும் அழகுபடுத்துவது, சிறப்பாக்குவது எங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்வதென்றால், அழகான கட்டப்பட்ட ஒரு மாளிகை, எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத ஒரு மாளிகை பூரணமாக்கப்பட்டு ஒருவரிடம் கையளிக்கப்படுவது போன்று
அல்லாஹ் ரமலான் மாதத்தை குறைபாடு இல்லாமல் எங்களிடம் தந்திருக்கிறான். ஆனால் ரமலானை மாசுபடுத்துவது, அசிங்கப்படுத்துவது சில நேரம் எங்களுடைய செயல்களால் நடைபெறுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் நமக்கு சிறப்பாக்கி தந்திருக்கின்றான் என்று பாருங்கள். இஸ்லாமிய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் வரலாற்றிலே இடம்பெற்ற வெற்றிகள் எல்லாம் அல்லாஹ் இந்த ரமலானிலே தான் அல்லாஹ் கொடுத்தான். ஹிஜ்ரி 15ஆம் வருடம் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதிசியா ஈராக் என்ற பிரதேசத்தை போய் ரமலானிலே தான் நோன்பு நோற்றவர்களாக கைப்பற்றினார்கள். தாரிக் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸ்பெயினை, ஐரோப்பா கண்டத்திலே ஒரு நாடு, அதனை போய் ரமலான் மாதத்திலே தான் கைப்பற்றினார்கள். எங்களுடைய முதலாவது கிப்லா, மூன்றாவது புனித பூமி பைத்துல் முகத்தஸ் இந்த யூதர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கைப்பற்றியதன் பின்னால போர் வீரர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 583ஆம் வருடம் ரமலான் மாதத்திலே தான் போய் கைப்பற்றினார்கள். எங்களுடைய பக்கத்து நாடான இந்தியா, அது 800 வருடங்கள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்த ஒரு நாடு. அந்த நாடும் கூட முஹம்மது இப்னு காசிம் என்ற 21 வயதே உடைய படைத்தளபதியுடைய தலைமையின் கீழ்தான் ரமலான் மாதத்திலே தான் கைப்பற்றப்பட்டது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், எங்களுடைய முன்னோர்கள் ரமலானிலே சிங்கங்களாக இருந்திருக்கிறார்கள், சோம்பேறிகளாக இருக்கவில்லை. ரமலான் என்று அவர்கள் போராட்டங்களை கைவிடவில்லை. இந்த எல்லா வெற்றிகளையும் ரமலானிலே தான் மேற்கொண்டார்கள். அது மட்டுமா சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த ஃபத்ஹுடைய மக்காவுடைய வெற்றியை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே தான் போய் கைப்பற்றுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவை அனைத்துக்கும் மேலாக இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற முதலாவது யுத்தம். நாங்கள் எல்லோரும் ரமலான் மாதம் வந்தால் 17வது நாளை பத்ர் சஹாபாக்கள் தினமென்று நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம், அவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பத்ருடைய சஹாபாக்கள் கூட ரமலான் 17லே தான் போய் அந்த பத்ர் யுத்த களத்திலே கலந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் அன்று நோன்பு நோட்டவர்களாக இருந்தார்கள். நாங்கள் நினைக்கிறோம் அந்த சஹாபாக்கள் போனார்கள், வந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அப்படி அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2. இந்த ஹிஜ்ரி 2லே தான் பத்ர் யுத்தமும் நடைபெற்றது. அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரி 2க்கு முன்னால ஒரு மாதம் இப்படி நோன்பு நோற்று அவர்களுக்கு இந்த பழக்கம் ஈக்கல், அவர்களுக்கு இந்த ட்ரைனிங் கொண்டு ஈக்கல்ல. நோன்பு எப்பொழுது எந்த வருடம் கடமையாக்கப்பட்டதோ அதே வருடம் தான் பத்ருடைய யுத்தமும் நடைபெற்றது. அப்ப அவர்கள் பாருங்கள், எந்த விதமான ட்ரைனிங்கும் பயிற்சியும் இல்லாமல் அந்த பத்ர் யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலும் சிலருக்கு இந்த பத்ருடைய யுத்தத்தை பத்தி இன்னும் அந்த விசேஷங்கள் தெரியாது, சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்புகள் தெரியாது. இன்று போனார்கள், நாளை அடுத்த நாள் அந்த பத்ருடைய யுத்த களம் நடைபெற்றது. அப்படி அல்ல. அல்லாஹ் கேட்டுக்கொள்ளுங்க, நோன்பு 3ல அதை பற்றிக்கொள்ளுங்க. நோன்பு 3ல அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நீங்க உங்களை தற்பாதுகாப்புக்காக வேண்டி நீங்க வெளியேறி செல்லலாம் என்று. நோன்பு 3ல சஹாபாக்கள் 1000 பேர் வெளியானார்கள். மதீனாவிலிருந்து பத்ருடைய களம் எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்கு இந்த வரக்க போல நாங்கள் அளவு போன்ற தூரமா? இல்ல. பார்க்கிறென்றால் இங்கிருந்து சுமார் தர்கா டவுன் அந்த ஏரியாவுக்குள்ள தூரம் இருக்கு, சுமார் 160 கிலோமீட்டர் தூரம். அப்ப அவ்வளவு தூரம் அவர்கள் நோன்பையும் விடாமல் போற பயணத்துல
பகல்ல ஓய்வெடுத்து இரவுல வணக்கங்கள்ல ஈடுபட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு கொண்டு போய்த்தான் அந்த பத்ருடைய யுத்தத்தில் அன்றே கலந்து அவர்கள் வெற்றி பெற்று மலக்குகளுடைய உதவியையும் அல்லாஹ் கொடுத்து அன்று இஸ்லாத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டினார்கள். ஆக இஸ்லாம் இந்த நிலத்திலே இந்த உலகத்திலே உயிர் பெற்ற மார்க்கம் என்றாலும் இந்த ரமலானுடைய மாதம் தான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துக்கு எவ்வளவு சிறப்புகள் தான் இருந்தாலும் ஆக உச்சியில ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்னவென்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நாங்க எவ்வளவு சொல்றோம், ரமலான் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது என்று சொல்றோம். சொன்னாலும் ரமலான் மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதை யார் சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். குர்ஆனுக்கு பின்னால்தான் ரமலான் மாதத்துக்கு எல்லா சிறப்பும். சில நேரம் எல்லாருடைய உள்ளத்துல இந்த லைலத்துல் கத்ர் என்று சென்னடிக்கே பெரிய ஒரு பிக்சர், ஒரு பெரிய ஒரு பார்வை வருது. லைலத்துல் கத்ரா அதெல்லாம் அடைஞ்சுக்கணும், அன்றைக்கு இப்படி சொன்னா வணக்கத்துல ஈடுபடணும், கடைசி 10 ஹயாத்தாக்கணும், லைலத்துல் கத்ரா அடைஞ்சுக்கணும் என்ன ஒரு என்னப்பாடு எங்களுக்கு வரும். அன்புள்ள சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்பானதா அல்லது அல் குர்ஆன் சிறப்பானதா? இல்லவே இல்லை சகோதரர்களே. லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது சாதாரணமான இரவு. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இவ்வளவு சிறப்பு வர காரணம் குர்ஆன் தான். நான் ஓதுற இன்னா அன்ஸல்னா சூரத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வ மா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் சொல்றான், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு இவ்வளவு சிறப்பு வர காரணம் குர்ஆன் அருளப்பட்டதுதான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுக்கு எவ்வளவுதான் சிறப்பு இருந்தாலும் நாங்க அல் குர்ஆன் தான் ஆக உச்சத்துல டொப்ப இருக்கக்கூடிய சிறப்பு. ஆகவே அதனாலதான் ரமலானுடைய மாத ஷஹ்ருல் குர்ஆன் என்று அழைக்கப்படுகிறது. ரமலான் மாதம் வந்தால் நாங்க குர்ஆனோட ஏனைய காலங்களை விட எவ்வளவு நெருக்கமாகுமோ அவ்வளவு நாங்க நெருக்கமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான்ல அதிகமாக நெருக்கமாகும். அதுக்கு முக்கியமான உதாரணம் தான், ரமலான் மாதம் வந்துட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட வானத்திலிருந்து இறங்கி வந்து ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய இரவுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பாங்க. குர்ஆனை ஒவ்வொரு இரவும் வருவாங்க. எதுக்கு? ரமலான கண்ணியப்படுத்த. ஆக அன்புள்ள சகோதரர்களே, அந்த சுன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல செய்த அந்த சுன்னாவைத்தான் இன்னைக்கு என்னோட முன்னோர்கள் பள்ளி வாசல்ல இவ்வளவு தராவிஹ் தொழுகைக்கு பின்னால ஹிஸ்புடைய மஜ்லிஸ் என்று ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. இது மார்க்கத்துல புதுசா உருவான ஒன்று இல்ல, இது ஒரு பித்அத் அல்ல, இது ஒரு நூதனம் அல்ல. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு ரமலானிலும் செய்த ஒரு இபாதத். அதனைத்தான் எங்களுடைய முன்னோர்கள் விடுபடாமல் இருக்க பள்ளி வாசல்கள்ல ஒருவருடைய தலைமையில எல்லாரும் சுற்றி திருத்தங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட இந்த ஹிதுபுடைய மஜ்லிஸ் நடைபெறுகிறது. ஆக இதுல நாங்க கண்ணியமாக நாங்க இதை பார்க்க வேண்டும், கௌரவமாக நாங்க பார்க்கணும், நாங்க இதுல கலந்து கொள்ளணும். இதுல யாரெல்லாம் பங்கு பெற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சொட்டு தேநீர ஒரு விருந்த கொடுக்கிறது பெரியோர் இபாதத். அது அல்லாஹ், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மதிக்கின்ற விடயம். அத்தோடு அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுடைய விடயத்துல நாங்க விளையாடக்கூடாது. குர்ஆனை நாங்க ஒருபொழுதும் இழிவாக நினைக்க கூடாது. குர்ஆனுக்கு நாங்க உச்ச கௌரவத்தை கொடுக்கணும். எங்கட முன்னோர்கள் முந்தி காலத்துல குர்ஆன் நீக்கிற திசையை நோக்கி காலக்கூட நீட்ட வேணும் என்று சொல்லி தந்துவாங்க. குர்ஆன் அப்படியா? காலக்கூட நீட்டாதே,
இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் குர்ஆன் இருக்குது, குர்ஆனுக்கு மேல் ஏனைய ஸ்கூல் புஸ்தகங்கள் வச்சிருப்பாங்க, ஏனைய ஃபைல்கள் டாக்குமெண்ட்ஸ்களை வச்சிருப்பாங்க, குர்ஆன் அடியில இருக்கும். இது நாங்க குர்ஆனுக்கு செய்யற அகௌரவம் சகோதரர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருவர் முஸ்லீமா இருந்தார். இஸ்லாத்துக்கு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டவா இருந்து குர்ஆன் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு என்ன சொன்னாருன்னா, முகம்மது உங்களோட குர்ஆன் போய் நீங்க இட்டுக்கட்டு சொல்றீங்க, இது அல்லாஹ்வால் உங்களுக்கு வாழவில்லைன்னு சொல்லி அவரு முர்த்தத்தாய் போயிட்டார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாவம், அநியாயம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல சொன்னாங்க, இன்னல் அர்ல லா யக்பிலுஹு, பூமி வரை ஏற்றுக்கொள்ளாது, பூமி வரை ஒத்துக்கொள்ளாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இந்த குர்ஆன் போய் இது அல்லாஹ்வுடைய கலாம் இல்லை என்று குர்ஆன் அந்த ஈடுபடுத்துற மனுஷன் மௌத்தாயிட்டார், செத்து போறாரு. இப்ப அந்த காலத்துல இருந்தவங்க அவரை கொண்டு போய் அடக்குறாங்க, கபரை தோண்டி அடக்குறாங்க. தோண்டி அடக்க அவருடைய அந்த ஜனாதா அப்படியே தூக்கி வீசப்படுது. உறவினர்களுக்கு கவலை, சொந்தக்காராக்களுக்கு கவலை. என்னடா இப்ப நாங்க ஒரு மையத்தை கபர்ல கொண்டு போய் வச்சா அப்படியே நாங்க மண்ணை போட்டு மூடிட்டு வருவோம். ஆனா இந்த ஜனாதாவா எல்லாரும் வைக்கிறாங்க, பல முறை வச்சாங்க. ஆனா அந்த ஜனாதா வெளியே வீசப்படுது. ஒருத்தருக்கு முன்ன இது என்ன காரணம்? அப்ப ஒரு பழைய ஒரு சஹாபி, வயது முதிர்ந்த ஒரு சஹாபி இன்னைக்கு வாராரு, வந்து விஷயத்தை பாக்குற, என்ன நீங்க செய்றீங்க பாருங்களே, இவரை கபர்ல வைக்கிறோம் வீசப்படுறாரு. இவர் யார், இவருடைய பேர் என்ன எல்லாம் கேட்டா, இவருடைய விஷயத்துலதானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, இன்னல் அர்ல லா யக்பிலுஹு, பூமி இவரை ஒத்துக்கொள்ளாது என்று. அவர் சொன்னாங்க, சஹாபி நீங்க எத்தனை 1000 முறை இவரை கபர்ல வச்சு என்னத்தை தான் வச்சு மூடினாலும் இவரை கபர் ஒத்துக்கொள்ளாது, வெளியே தள்ளி போடும். அப்ப என்ன செய்ய, ஒன்றுமே செய்யலாது. புறவு பாலைவனத்தை வீசிட்டு வந்தாங்க. வாரத்தோட மிருகங்களும் பறவைகளும் வந்து கொத்தி அந்த ஜனாதாவை திண்டு போட்டது. இது குர்ஆன இழிவுபடுத்தியனால வந்த இழிவு சகோதரர்களே. குர்ஆன கண்ணியப்படுத்தும் குர்ஆன் இறங்கி ரமலான் மாதத்துல இருக்கிறோம். நாங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு அல் குர்ஆன் அதிகமாக ஓதுமோ நாங்க அந்த அளவுக்கு அல் குர்ஆன ஓதுவோம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் திருப்ப நவீன தொழில்நுட்ப வசதிகளின் காரணமாக எங்களோட கையில இருக்கிற கையடக்க தொலைபேசிகள் மூலமாகவே நமக்கு ஓய்வான நேரங்கள்ல குர்ஆன ஓதுறதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஓதலாம், கேட்கலாம். எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான் சகோதரர்களே. ஆக நாங்க இந்த ரமலான்ல மிகவும் நாங்க அல் குர்ஆனுக்கு நாங்க நெருக்கமாகுவோம். அத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை பற்றி சொன்ன ஒரு விஷயம்தான் ஷஹருல் முவாசாத். ரமலான் மாதம் என்பது அடுத்தவருடைய கஷ்டங்களை போக்குகின்ற மாதம், அடுத்தவர்களுடைய துன்பங்களை போக்குகின்ற மாதம். அதனால் தான் ரமலான் கடமையாக்கப்பட்ட வருடம்தான் அல்லாஹ் ஜகாத்தையும் கடமையாக்க. ஹிஜ்ரி 2 கிட்டத்தான் கடமையாக்கப்பட்டது, ஜகாத்தும் ரமலானும். ஆக நீங்க ரமலான் அதிகமாக நீங்க ஜகாத்துகளை கொடுங்க, ஏழைகளை சந்தோஷப்படுத்துமோ. ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் மேதொரு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வசதி வாய்ப்புகளின் மூலம் எங்களால் முடியுமான அளவு விரலுக்கு தக்க வீக்கம் என்ற மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு எப்படி பொருளாதாரத்தை தந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு நாங்க அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை போக்கி நாங்க இந்த ரமலான்ல நாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம். அன்புள்ள சோழல், இப்ப பாருங்க வெயிலுடைய காலம், நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். தாகித்து கொண்டு தண்ணி குடிக்கலா, பசியில் எப்போ நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை விட எங்களுக்கு ஒரு கஷ்டமான காலம் வரப்போது மஹ்ஷர் மைதானத்துல. எண்ணி பார்த்தால் தலைக்கு மேல சூரியன், நிலம் செம்பு, தின்ன குடிக்க ஒன்றுமில்ல, வேர்வேல மூழ்கிப்போம். இந்த நேரத்துல மலக்குமார்கள் வந்து கொஞ்சம் பேர் அப்படியே அழைச்சு கொண்டு போவாங்க. அழைச்சு கொண்டு போயிட்டு அவங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுப்பாங்க. தண்ணியை குடிப்பாங்க, அப்படியே அவங்களோட தாகம் போய்விடும். அவங்க யாரு தெரியுமா? இந்த ரமலானுல, இப்படியான இந்த ரமலானுகள்ல நோன்பாளிகள்கிட்ட பசிய போக்கினவங்க, நோன்பாளிகளுக்கு உணவளித்து
இஃப்தார் கொடுத்து ஏதோ நோன்பாளிகளுக்கு உணவளித்தவங்கள அந்த வேகாத வெயில்ல மஹ்ஷருடைய மைதானத்துல தாகத்துல இருக்கிற நேரம் நோன்பாளிகளுடைய விஷயத்துல உணவளித்து தாகத்துக்கு நீர் கொடுத்து ஏதோ இஃப்தார்கள் கொடுத்து நோன்பாளிகளுக்கு உதவி செஞ்சவங்கள அப்படியே மலக்குமார் எங்க தெரியுமா கூட்டிட்டு சுண்ணத்துக்கல்ல ஹவுதுல் கௌசருக்கு தான் கூட்டின்னு போவாங்க. ஹவுதுல் கௌசர் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொந்தமானது. இந்த ஹவுதுல் கௌசர்ல சொல்லுவாங்க, நீங்களாலும் அள்ளி அள்ளி தாராளமா குடிங்க, நீங்களாலும் உலகத்துல நோன்பாளிகளுடைய தாகத்தை போக்கினவங்க, நோன்பாளிகளுடைய பசியை நீங்க போக்கினவங்க, ஆகவே நீங்க தாராளமா இதுல குடிங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கப் தான் குடிப்பாங்க. அதுக்கு பிறகு நாங்க சொல்லுவோம் ஜீவித்தத்துக்கு வாழ்க்கையில அதுக்கு பிறகு தாகம் வராது. ஆனா அதுல அவன் குடிச்சு கொண்டே இருப்பாங்க. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இன்மையானது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இதைத்தான் என்னோட முன்னோர்கள் இந்த பள்ளி வாசல் அந்த காலத்துல இந்த பால் கஞ்சுன்னு ஒரு முறையை உருவாக்கி முழு ஊருக்கும் ஒரு இஃப்தார் அறிமுகப்படுத்தலாம். இதுதான் மாபெரும் இஃப்தார். இதை விட பெரிய இஃப்தார் ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு இஃப்தார். உண்மையிலே இந்த இஃப்தாருக்கு நீங்க முந்திக் கொள்ளுங்க. நாங்க பெருசா பங்கன் செஞ்சு பள்ளிக்கு எல்லாரையும் மலைச்சு நிகழ்ச்சிகள் செஞ்சு செய்யறத விடவும் மாபெரும் பெரிய இஃப்தார் தான் பள்ளி வாசல்ல கஞ்சி காட்டி எல்லாரும் வந்து எடுத்துக்கிட்டு போறது. இது எங்களோட முன்னோர்கள் எப்படி இந்த ஹிஸ்பு மஜ்லிஸ் எங்களுக்கு உருவாக்கி காட்டிட்டு போனாங்களோ அதே போலதான் எங்களோட முன்னோர்கள் காட்டின ஒரு சுண்ணாதான் இந்த பள்ளியில காய்க்கக்கூடிய கஞ்சி. அது மாபெரும் இஃப்தார், முழு ஊருக்கும் உரிய ஒரு இஃப்தார். ஆகவே பரக்கத்தான ஒரு விடயம் கியாமத்துடைய நாள் வரை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நடந்து கொண்டே இருக்கும். வருகின்றவர்கள் யாரும் அதனை கைவிட மாட்டார்கள். அவ்வளவு பொறுமதியான ஒரு விடயத்தை எமக்கு முன்னோர்கள் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதுவும் விசேஷமாக இந்தியாவில் இருந்து வந்த முஸ்லீம்கள் அவர்கள் இங்கே பள்ளிகளை கட்டி எவ்வளவு விடயங்களை செய்து இதையும் எங்களுடைய நாட்டிலே அறிமுகப்படுத்தியவர்கள் இந்திய நாட்டு முஸ்லீம்கள் தான். ஆக அன்புள்ள சோதர்களே, தாராளமாக இந்த பள்ளி வாசலுடைய முன்பு ஒரு காலம் இருந்தது. எங்கட ஊர்ல கஞ்சி கொடுக்கணும் என்றால் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு கஞ்சி கொடுத்த ஒரு காலம் இருந்தது. வெளியூர்கள்ல போய் ஆக்கிட்ட கண்ட பிறகு ஒரு கஞ்சி தாங்க ஒண்ணு கேட்ட ஒரு நிலைமை இருந்தது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமா இப்ப அப்படி இல்லை. இப்ப அல்லாஹு தாலா ஊர்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்து சனத்தொகைகளையும் கூட்டி இப்ப நிலைமைகளை சீராக்கி இருக்கிறார். ஆனாலும் நாங்க பள்ளிகள்ல இஃப்தார் செஞ்சாலும் கஞ்சி கொடுத்தாலும் இன்னும் பலர்கள் தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள், கஷ்டத்திலே இருக்கிறார்கள், சொல்ல வெட்கத்தோடு இருக்கிறார்கள். இவர்களுடைய தேவைகளை நாங்கள் அறிந்து அவர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் சென்று அவர்களுக்கும் எங்களால முடியுமான உதவிகளை நாங்கள் செய்யோம். ஏன்னு சொன்னால் 30 நாளைக்குத்தான் 30 பேருக்கு கஞ்சி கொடுக்கலும், இன்னும் எத்தனையோ பேர் எங்கட பெயர் போட முடியாமல் போனது என்ற கவலையிலே இருக்கிறார்கள். அப்படி கவலையில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு தாராளமா எளிய மக்களை நாடி தேடி அவர்களுக்கு உணவு பார்சல்கள் அல்லது அவர்களுக்கு நீங்க காசாக கொடுக்கலாம். யாருக்கு எப்படி பொருத்தமோ அப்படி கொடுத்து இந்த ரமலானுடைய உரிய பயனை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். சோதரர்கள், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை யா அல்லாஹ் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்த பொருளாதாரத்தின் மூலம் எப்படி இந்த ரமலானிலே அடுத்த மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் குர்ஆனோடு யா அல்லாஹ் எங்களை நெருக்கமாக்கி விடுவாயாக. குர்ஆனை ஓதவும் கேட்கவும் பார்க்கவும் ஆராயவும் யா அல்லாஹ் நீ எமக்கு அருள் புரிவாயாக. நாளை மறுமையிலே நாளிலே நாங்கள் பிடித்த நோன்புகளும் குர்ஆனும் எங்களுக்காக வேண்டி மன்றாடுவதற்கு யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக. யாரெல்லாம் இந்த ரமலானிலே தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறார்களோ அவருக்கு பல மடங்கு யா அல்லாஹ் நீ கொடுத்து விடுவாயாக. கிணற்றிலே இருந்து நீர் ஊட்டெடுப்பது போன்று அவருடைய செல்வங்கள் ஊட்டெடுப்பதற்கு அருள் புரிவாயாக. அவருக்கு வரவிருக்கின்ற சோதனைகள் ஆபத்துகள் அனைத்தையும் நீக்கி விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد المبعوث نذيرا وبشيرا لمن اصاب من امه الغافله
وعلى آل المتمسكين بسنته وجميع الصحابة والتابعين إلى يوم الدين. ويا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين ووصية الله في وفيكم أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. بارك الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات واستغفروه إنه هو الغفور الرحيم.